வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும். நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஆள் மனசோடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். இன்றைய பதிவில் ஸ்ரீ அரவிந்தரோட பொன்மொழிகள் நாம் பார்க்க போகின்றோம். உயர்ந்ததும் கடினமானதும் அடைய வேண்டும் என்று நாம் செயல்படுவதுமான நமது குறிக்கோளை நிறைவேற்ற 2 சக்திகளால் மட்டும்தான் முடியும். கீழிருந்து அறைகூவும் தீர்மானமான தோய்வில்லாத ஆர்வம், மேலிருந்து பதில் அளிக்கும் பேரருள். ஆர்வமுடன் செயல்படும் சாதகன் கீழ்த்தரமான ஆசைகள், எண்ணங்கள், தொடர்புகளை கலைத்திட வேண்டும். தனது செயல்பாடுகள், எண்ணங்கள் அனைத்தையும் மகா சக்தியிடம் சமர்ப்பித்து அவளது திருவடிகளில் அடைக்கலம் புக வேண்டும். நமக்காக அல்ல, வீட்டிற்காக அல்ல, நாட்டிற்காக அல்ல, பிறருக்காக அல்ல. நமது யோகம் தெய்வத்திற்காக, தெய்வத்தை சந்திக்க, தெய்வீக வாழ்வை வாழ்ந்திடவே இந்த யோகத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று உணர வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார். பொதுவாக யோக சாதனையில் செல்வம், பெண் என்னும் சக்திகளை சாதகர் வெறுப்பதுண்டு. இது தவறு. செல்வத்தை முறையாக ஈட்டி தெய்வீக வாழ்வு மலர்வதற்கு அதை உபயோகப்படுத்தலாம். சாதகன் செல்வத்தை கண்டு பயந்து பின் வாங்கினால் அந்த சக்தி தவறான மனிதர்களிடம் சிக்கிவிடக்கூடிய அபாயம் உண்டு என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார். செல்வம் அனைத்தும் ஸ்ரீ அன்னையின் உடைமை. நான் ஒரு அறக்காவலன் மட்டுமே என்ற எண்ணத்துடன் புறக்கணித்து அதனுடன் தொடர்பறுத்து கொள்வதற்காக அல்ல, உடலை கட்டுப்படுத்தி அதை ஆளும் திறனை பெறுவதற்காகவே கடும் துறவிகளின் தவங்களையெல்லாம் விட மிக சிறந்தது, முழுமையானது, கடினமானதுமாகிய தவ ஒழுக்க ஒன்றுண்டு. பலரது மனதில் குழப்பத்தை விளைவிப்பதுமே பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதுமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதே தேவையாகிறது. கடும் நோன்பு முறைகளை பலர் ஆன்மீக பயிற்சி என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு உடலை வருத்துவது உடலிலிருந்து ஆன்மாவுக்கு முக்தி அளிப்பதாகவே என்று கூறப்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் உண்மையின் ஆன்மீக பயிற்சியை புலனுணர்வோடு தொடர்பு படுத்தி குலைவிப்பவையாகும். தன் உடலை வருத்துவோரது இயல்பின் துன்பத்தை நாடும் ஒரு வகையான முறைகேடான தேவை உள்ளது. அதுவே அவர்களை அவ்வாறு செய்ய தோன்றுகிறது. இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான வழியாகும். கடினமான ஒரு காரியத்தை சாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலம் நமது மன உறுதி வளர்கிறது. நரம்புகள் வலுப்பெறுகின்றன. இன்பங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதையும் அதனால் விளையும் இருள் நிலையையும், கடும் நோன்பு முறையை தவறாக பயன்படுத்துவதனால் அதனால் விளையும் சிதைவு நிலையாலும் எதிர்ப்பதை விட சீரான நிதான நிலையில் சமத்துவத்துடன் சாந்தத்துடனும் வாழ்வது மிகவும் சிறப்பானதாகவும், உடலை ஒழிக்கும் அளவுக்கு அதனை வருத்துவதை விட அமைதியான எளிமையான நிலையில் அதனை இசையுடன் மென்மேலும் வளரச் செய்வது உடலுக்கு நலமாகும். ஒருவன் தான் கடைபிடிக்கும் நோன்பை தற்பெருமையுடன் காட்டிக்கொள்வதற்காக உணவையும் பிற முறைகளையும் தேவைகளையும் தன் உடலுக்கு அளிக்க மறுப்பதை விட மிதமான ஆசையற்ற வாழ்வினை வாழ்வது சிறந்ததாகும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார். உடல் அமைப்பினை ஒழுங்கமைப்பதன் மூலம் சுதந்திரமான செயல்திறனுக்கு நம்மை வழி நடத்தி செல்லும்
தன் வடிவத்தின் அழகையும் இசையையும் அசைவுகளின் நெகிழ்ச்சியையும் இலாவகத்தையும் தனி செயல்களின் ஆற்றலையும் உறுப்புகளின் செயற்பாட்டில் ஆரோக்கியத்தையும் நோயை எதிர்க்கும் திறனை கொண்டதோர் உடலை உருவாக்குவதே அழகு தவம் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நற்பழக்கங்களை பெறுவதற்கு புறவாழ்வின் நற்பழக்கங்களை உருவாக்குவதற்கு நல்ல பயனை தரும். ஒழுங்கான நடைமுறை பழக்கத்தின் வரம்புகளின் உடல் எளிதாக செயலாற்றுகிறது. ஆனால் அப்பழக்கங்கள் எவ்வளவுதான் நல்லவை என்றாலும் அவற்றிற்கு அடிமையாகி விடாமல் இருக்க தெரிந்து கொள்வதும் அவசியமாகும். தேவை ஏற்படும் போது பழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு நெகிழ்வுத்தன்மையும் ஒருவருக்கு இருக்க வேண்டும். தேவைப்படும் போது எதையும் தாங்கும் ஆற்றலுடையவனாக இருக்கும் பொருட்டு நரம்புகளை உறுதியானதாக வைத்து கொள்ள வேண்டும். தசைகளை வலிமையும் நெகிழ்வும் திறனும் மிக்கவையாக கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற உழைப்பை மட்டுமே உடலின் மீது சுமத்த வேண்டும். நமது உடல் வலிமையை வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய விதத்தில் மட்டுமே செலவிட வேண்டும். உடலை நலிவுபடுத்தி சிதைவுற செய்யும் அனைத்தையும் மிக கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இன்னும் அருமையான பதிவுகள் தொடர்ந்து வரும் சின்ன குறிப்பு சேனலில் தொடர்ந்து பாருங்கள், பயனடைங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.